ராமநாதபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் பிறந்த கேஎல்வி வசந்தா சிறுவயதிலேயே பாடுவதிலும் நடனத்திலும் தன்னிகரற்று சிறந்து விளங்கினார். 1934ஆம் ஆண்டு வெளிவந்த பவளக்கொடி திரைப்படத்தில் சிறு வேடத்தில் நடித்த இவரின் நடிப்பை பார்த்து ரம்பையின் காதல் திரைப்படத்தில் கதாநாயகியாக ரம்பையாக நடித்தார். அந்த படம் சூப்பர் ஹிட் ஆனது. பிறகு அதே இயக்குனர் ராவ் அவர்களின் இயக்கத்தில் பூலோக ரம்பை படத்தில் நடித்தார். அதுவும் சூப்பர் ஹிட்டாகவே தொடர்ந்து பர்மா ராணி படத்திலும், அதைத் தொடர்ந்து ஜெமினி பட நிறுவனத்தின் மதன காமராஜ் படத்தில் நடித்தார். அந்த படமும் ஹிட்டானதால் அன்றைய இளைஞர்களின் கனவு கன்னியாக போற்றப்பட்டார் கேஎல்வி வசந்தா. பிறகு ஜெமினியின் சந்திரலேகா திரைப்படத்தில் இவர் நடிக்க இருந்த வேடத்தில் டி.ஆர். ராஜகுமாரி நடித்ததால் சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் திரைப்படங்களில் தொடர்ந்து கதாநாயகியாக நடித்தார்.